தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. இன்றைக்கும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நிறைய பேசலாம். ஆனால் அது வெறும் வாயில பேசிட்டு போகிறது கிடையாது, அது பலத்திலே இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். அப்படி என்னால் பலன் என்று சொன்னால் நாம் வாழ்ந்து காட்டுவதிலே இருக்கிறது. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி, சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் வார்த்தையினால் மாத்திரமல்ல, நம்முடைய கிரியைகளினாலும் கிறிஸ்துவை காண்பிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வெறும் வார்த்தையினால் பேசிவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை காண்பிக்காமல் போய்விட்டோம் என்றால் அது வீணான பக்தியாக இருக்கும், வீணான கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், வெறும் வாயின் வார்த்தையினால் மாத்திரம் கிறிஸ்துவிடத்தில் சேராதவர்களாய் நம் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தான் ரோமர்கள் எழுதும்பொழுது அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி. தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் வருகிற சந்தோஷம், தேவனுடைய நீதியை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. நமக்காக இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம், அவர் பட்ட பாடு, அவைகளின் மூலமாக நமக்கு நீதி கிடைக்கிறது. நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மூலமாக நமக்கு கிடைத்த சமாதானம் என்ன? சமாதானம் பிதாகிய தேவனுடைய சமாதானம், மனிதர்களின் மத்தியிலே சமாதானம், நம்முடைய உள்ளத்திலே சமாதானம். மூன்றாவது பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு பரிசுத்தத்தினால் வருகிற சந்தோஷம், ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம், இனி வரும் வாழ்க்கையின் மேல் இருக்கிற ஒரு சந்தோஷம். அதாவது, உண்மை முத்துவமான ஊழியக்காரனே, உன் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடித்து பரலோகத்திற்குள் நித்திய ஜீவனுக்குள் போகிறோம் என்கிற சந்தோஷம் எப்பொழுதும் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சந்தோஷம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற சந்தோஷம், இவைகளைத்தான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும், அது சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் வெறும் வாயின் வார்த்தைகளால் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தை பேசிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ராஜ்யம் காணப்படுகிறதா என்பது ரொம்ப அவசியம். இந்த உலகத்துல எல்லாமே கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம், ஆனால் அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு மாத்திரமே நிலைத்திருக்கும். நாம் இந்த உலகத்திலே நாம் வைத்திருக்கிறவைகள் எல்லாம் என்றைக்கும் நமக்குள் நிலைத்திருக்க போகிறதில்லை. கிறிஸ்து ஒருவரே நமக்குள் நிலைத்திருக்க போகிறார். நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஒன்றே நிலைத்திருக்க போகிறது. ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை எப்பொழுதும் சார்ந்திருப்பதாக இருப்போம். இயேசுவாகவே தான் சொன்னார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. அழியாததை முதலாவது நாம் தேடும் பொழுது அழிவுள்ளதும் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது. ஆகவே தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தேட நம்மை நாம் விட்டுக் கொடுக்கும்போது தேவாவின் பலத்தோடு
அதாவது பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வெறும் பேச்சிலே வாழ்கிறவர்களாக அல்ல, நாம் பலத்திலே சாட்சியாய் வாழ்கிறதிலே நாம் காணப்பட தொடங்கி விடுவோம். ஆகவேதான் அப்போஸ்தலர்களிலே வாசிக்கிறோம், பரிசுத்தாவின் உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. அந்த சாட்சியுள்ள ஜீவியம்தான் இந்த பூமியிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம், அது அத்தாட்சியாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடையாளமாய் அத்தாட்சியாய் நாம் வாழ்வோம். தேவ ஆவியினால் நடத்தப்படுவோம். தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை நாம் விட்டு கொடுப்போம். அவர் நம்மை ஆட்கொள்ளட்டும். அவருடைய நீதியை சார்ந்து கொள்வோம். எப்பொழுதும் தேவனிடத்தில் சமாதானமாய் இருப்போம். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷத்திலே நிறைந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.